எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவ பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால 100 சாமி, த ஷீப் டிடெக்டிவ்ஸ், அப்புறம் அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 2 இது 3த்தையுமே வந்து ஒரே வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த வீடியோ வந்து ஒரு புதுவிதமா இருக்கும். எப்படி இருக்கும்னா, இந்த 3 படங்கள்லயும் அதாவது அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டர் வந்து சீரிஸு. ஸோ மீதி 2மே வந்து படம். இந்த 3 படங்கள்லயுமே வந்துட்டு ஆ பொதுவான ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன். அதுவும் இதோட டிஃபரன்ஸ் படங்களா இதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கிற விஷயமும் ஒரு டிஸ்கஷனா உங்க முன்னாடி வைக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன். குருசாமி வந்து ஒரு சமூக நாடகம். தி ஷீப் டிடெக்டிவ்ஸ் வந்து நகைச்சுவை மர்மம். அவதாருங்கிறது வந்து ஃபேண்டசி சாகசம். இதுவுமே வேற வேற ஜானர்ஸா இருந்தாலும், வேற வேற விஷயங்களா இருந்தாலும், இப்ப 100 சாமி வந்து நிஜ வாழ்க்கை கதை. அந்த த ஷீப் டிடெக்டிவ்ஸ் வந்து ஒரு ஒரு வினோதமான கதைக்களம். அதாவது ஒரு ஃபிக்ஷனலான ஒரு ஸ்டோரி. அவதாருங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான விஎஃப்எக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. அதுவுமே ஒரு ஒரு வகையான ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஸோ ஒரு புராண கதை மாரி அது. ஸோ இப்படி இருக்கும்போது, இப்ப இந்த 3 படங்கள்லயுமே நான் வந்து பேரலலா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு 100 சாமி வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தப்போ, எனக்கு அந்த படம் வந்து பெர்சனலா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரொம்பவே எதார்த்தத்துக்கு பக்கத்துல இருந்தது. படத்தோட மேக்கிங் சொல்லப் போனா, படத்த வந்து மேக் பண்ண விதமே வந்து, உண்மையாவே இந்த வாழ்க்கையில வந்து நம்ம இருந்திருக்கோம். அதாவது அந்த படத்துல வர ஏதோ ஒரு கதாபாத்திரமா நம்ம வேற யாரோ ஒருத்தரோட ஒரு விதவையோட வாழ்க்கையில நம்ம கிராஸ் ஆன மாரி ஒரு ஃபீல் தான். நானும் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்ட் இல்லாத அ சில பேர் என் வாழ்க்கையிலயும், என்னோட ரிலேட்டிவ்ஸ்லயுமே நெறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்கள நான் சின்ன வயசுல எப்படி பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அந்த கண்ணோட்டம். இப்ப நான் அவங்கள எப்படி பார்க்குறேங்கிற ஒரு கண்ணோட்டம். இது நம்மளோட ரியல் லைஃப் கேரக்டர்ஸே வந்து, அந்த படத்துல வந்து ப்ளே பண்ணிட்டு போற மாரி இருக்கு. ஃபைனலா அந்த படம் உண்மையாவே சொல்லப்போனா, இது ஒரு டிராமா படம்னாலும் எதிர்பாராத நெறைய திருப்பங்கள் வருது. திடீர்னு ஒரு த்ரில்லர் படம் மாரி மாறுறதா இருக்கட்டும். இந்த மாரி ஸ்க்ரீன் ப்ளேல வந்து இந்த ஒரு டிராமா படத்த எந்த அளவுக்கு ஒரு தொய்வு இல்லாம ஒரு எங்கேஜிங்கா கொண்டு போணுங்கிறது டைரக்டர் சசி அவருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால ஸ்க்ரீன் ப்ளே வைஸே வந்து இந்த படத்த வந்து ஒரு ஒரு நல்லாவே அவங்க வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலா இதுல வர விஜய் ஆண்டனி கேரக்டர் ரொம்ப கம்மியான டைம் ஸ்பேஸ்ல வந்தா கூட, அந்த கேரக்டர் குடுக்கக்கூடிய தாக்கம், அ எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு டயலாக் வந்து இந்த படத்துல, எஸ்பெஷலி விஜய் ஆண்டனி கிட்ட இருந்து வர டயலாக் வந்து, ஆ எல்லாத்துக்குமே வந்து "ஆவட்டும்பா, ஆவட்டும்பா" அப்படின்ட்டு சொல்றது. இந்த "ஆவட்டும்பாங்கிறது" வந்து அது நல்லதோ, கெட்டதோ, எதுவா இருந்தாலும் "ஆவட்டும்பா, பார்த்துக்கலாங்கிற" மாரி ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு ஒரு மனப்பான்மை. ஒரு பாசிட்டிவான ஒரு மனப்பான்மை. அது போக இல்லாம சுவாசிக்கா வந்து நெறைய இடங்கள்ல டயலாகே பேசாம அவங்களோட முகத்திலேயே வந்து அந்த பெண்ணுடைய அ அந்த அந்த விதவை பெண், ஒரு அம்மா 2 குழந்தைங்கள வளர்க்குற ஒரு புருஷன் இல்லாத ஒரு மனைவி, ஒரு தாய், எப்படி அந்த குழந்தைங்கள வந்து இவ்வளோ துயரங்கள தாண்டி, சுத்தி இருக்கிறவங்க வேற வேற விதமா பேசும்போதுமே, அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தனியாளா அவ வளர்க்குறா. அந்த நேரத்தில அவளுக்கு எப்ப வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் ஏன் திரும்ப போயிருது வேண்டாம் அப்படிங்கிறது. திரும்ப அவங்கள யார் கன்வின்ஸ் பண்றா? இந்த எல்லா இடத்துலயும் அவங்களோட சொந்த பசங்களே வந்து ஒரு கட்டத்தில கன்வின்ஸ் பண்ணுவாங்க. "அம்மா நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கோ." வளர்ந்ததுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணுவாய்ங்க. அப்போ அவங்களுக்கு வர அந்த அறிவு, அதாவது சின்ன வயசுல இருந்து அந்த அந்த கேரக்டர் வந்து அவனோட புரியாத ஒரு அந்த ஒரு பக்குவம். அவன் ஒரு புரிஞ்ச நிலைமைக்கு வந்து ஒரு பக்குவப்பட்டு, அவன் அவங்க அம்மாவுக்கு வந்து நான் பண்ணியே தீருவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறது. இது எல்லாமே ரியல் லைஃப்ல நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். ஒரு கட்டத்தில ஒருத்தவங்கள தப்பா புரிஞ்சிருப்போம். ஒரு பல வருஷம் ஒரு ஒரு 5, 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே நமக்கு சரியா தெரிவாங்க. அன்னைக்கு அவங்க இதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு நமக்கு புரியும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து சூப்பராவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா சொல்ல போணும்னா, மனிதாபிமானம். ஒரு ஒரு மனுஷன அது ஒரு தாயோ, ஒரு 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 தாயோ, ஒரு அரசனோ, இல்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஆளோ, யாரா இருந்தாலும் அவனுக்குள்ள வந்து ஒரு மனது இருக்கு, ஒரு மனசு இருக்கு. அந்த மனசு படுற பாட வந்து நம்ம அந்த இடத்துலருந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நான் அந்த மாரி தான் இந்த படத்த பார்க்குறேன். தாய் மட்டும் இல்ல. அந்த இடத்துல ஒரு ஒரு பாட்டியா இருக்கலாம். விஜய் ஆண்டனியோட வீட்ல ஒருத்தவங்க இருப்பாங்க. விஜய் ஆண்டனியோட பெரியம்மான்ட்டு. வயசான காலத்துல கட்டில்ல படுத்திருப்பாங்க, படுக்க படுக்கையா. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பார்க்குறேன். எவ்வளோ கஷ்டம் இல்ல. அவங்களால நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. விஜய் ஆண்டனி தான் அவங்கள எல்லாத்தையுமே பார்த்துக்கும். குளிப்பாட்டுறதுலேருந்து, சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து எல்லாமே.
இந்த மாரி மக்கள் நம்ம நம்ம அன்றாடம் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்ட சுத்தி எல்லாரோட வீட்லயும், எல்லாரோட ஃபேமிலிலயும் இந்த மாரி ஆட்கள் இருக்காங்க. ஆனா அவங்க மனசுல அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து கூட நம்ம கேட்கிறதே கிடையாது. மாறா அவங்கள பார்த்தோனே ஜட்ஜ் பண்ணிறது. இந்த இந்த பாட்டி இருக்கிறதுக்கு இல்லாமலே போகலாம். இருந்து நம்மள உசுர வாங்குதுங்கிறது. இந்த மாரி நெறைய நம்ம கோவத்துல பேசுவோம். நமக்கு வேற வேலையில இருக்கும்போது இன்னொருத்தவங்களோட மனச நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். இதெல்லாமே இந்த 100 சாமி படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம், நீங்க பார்க்கக்கூடிய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய எல்லா மனுஷங்களையும் ஒரு 5 நிமிஷமா அவங்களோட வாழ்க்கைய நீங்க நெனச்சு, உங்க மனசுல நெனச்சு, கிரகிச்சு, வாழ்ந்து பார்த்து, அவங்கள வந்து அவங்களோட இடத்துலருந்து ஒரு செகண்ட் நீங்க பார்ப்பீங்க. அந்த ஒரு பக்குவம் வந்து இந்த 100 சாமி படம் பார்க்கறது மூலமா உங்களுக்கு வரும். இதோட பண்புக்கும் தி ஷீப் டிடெக்டிவ்ஸ்ல வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஆடுகள் வந்து தங்களுக்குன்னு ஒரு நீதி வந்து சொல்லப்பட்டிருக்கும். கதைகள் மூலமா தங்களோட நீதி என்ன? நீதினா என்னன்னே தெரியாத ஆடுகள். இந்த மாரி ரொம்ப சுவாரஸ்யமா அந்த ஆடுங்களோட இடத்துலருந்து நம்ம பார்க்கும்போது, அவ்வளோ அழகா இருக்கும். நீதியா? நீதினா என்ன? அப்படின்னு அதுங்களுக்குள்ள பேசிக்கிறது. இது என்னது தார் ரோடா? இதுதான் தார் ரோடா? அந்த தார் ரோட பார்த்துட்டு இது என்ன ரோடுன்னே தெரியலையே! இது கண்டிப்பா இது புல்லு மட்டும் இல்லன்னு பேசிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம். அந்த ஆடுகளோட அறியாம, அந்த ஆட்டு மூளைன்னு நம்ம சொல்லுவோம்ல. உண்மையாவே இந்த படம் பார்த்தோனே, உண்மையான ஆட்டு மூளைனா என்னன்னு நமக்கு புரியும். ஆ அந்த ஆட்டு மூளை வேற யாருமே இல்ல. அந்த படம் பார்த்துட்டு இருக்க நம்ம தான் ஆட்டு மூளையா இருப்போம் நெறைய இடங்கள்ல. ஸோ, ஒரு ஆடுங்கள வச்சு நம்ம எவ்வளோ இடங்கள்ல வந்து முட்டாள்தனமா இருந்திருக்கோம். அப்படிங்கிற நெறைய விஷயங்கள வந்து ரொம்ப அழகா அப்படியே என்ன சொல்றது? அடிபட்ட காயத்து மேல ஒரு மருந்து எடுத்து மயில் ரெக்கைய வச்சு தடவி விடுற மாரியே நமக்கு சொல்லிருவாங்க. எரியும். தடவி விடும்போது எரியும். மருந்து மருந்து தடவுனா எரியும்ல அடிபட்ட இடத்துல. ஆனா அந்த மயில் இறக வச்சு தடவும்போது, எரிச்சல் இருந்தாலும் அந்த மயில் இறகையோட அந்த அந்த சாஃப்ட்னஸ் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது நம்ம ஸ்கின்ல படும்போது நமக்கு வந்து ஒரு வருடி விடுற ஒரு ஃபீல் வரும். அந்த மாரி இந்த படங்கள் வந்து அப்படியே மேம்போக்குல அப்படியே நம்மள வருடி விட்டு போற ஒரு மயில் இறகா இந்த ஷீப் டிடெக்டிவ்ஸ் இருக்கு. ரீல்ஸ்ல வந்துகிட்டே இருந்தது இந்த படம் பாருங்க, பாருங்க, பாருங்கன்ட்டு. ஸோ பார்த்தப்போ 100 சாமிக்கும் இந்த ஷீப் டிடெக்டிவ்ஸுக்கும் ஒரு நல்ல பண்பு இருக்கு. என்ன அப்டின்னா, வாழ்க்கையில எந்த நேரத்துக்கு, எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் நெறைய விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம். இத பார்க்குற எத்தனையோ பேர் வந்து உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சவால்கள வந்து தாண்டி வந்திருப்பீங்க. அப்படி இருந்தாலும் அந்த நீதி மாறாத ஒரு குணம். ஆ என்ன சொல்றது? உதவி பண்ணாட்டி உபத்திரம் பண்ணாம இருக்கிறது. நீதி மாறாத தன்மை. அப்புறம் நெறைய இடங்கள்ல ஒரு அநீதிக்கு எதிரா பேசாம இருக்கிறதே இன்னொரு அநீதி. இந்த மாரி நெறைய நீதி கதைகள் மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு நீதி கதைகள் சொல்லி வளர்த்துருப்போம். நம்மளே நெறைய நீதி கதைகள் கேட்டு தான் வந்திருப்போம். அப்படிங்கும்போது இந்த 100 சாமியும், இந்த தி ஷீப் டிடெக்டிவ்ஸ் இந்த 2 படமுமே வந்து நீதி மாறாம இருக்கிறத திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துதோ அப்படின்னு தோணுது. ஒரு மனிதாபிமானத்துக்குள்ள தான் ஒரு கருணை இருக்கு. அந்த கருணைக்குள்ள தான் ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்போட மொத்த வடிவம் தான் நீதிக்கு பக்கத்துல நிக்கிறது. அநீதிக்கு அகைன்ஸ்டா சாரி அநீதிக்கு துணையா போகாம இருக்கிறது. இந்த மாரி விஷயங்கள் வந்து இந்த படங்கள பார்க்கும்போது நமக்கு ஆழமா பதியும். இந்த படங்கள பார்க்கறதுக்கான முக்கியமான காரணமே அதுதான். நம்ம மனுஷனா இருக்கறதுக்கு இந்த மாரி படங்கள்லாம் நம்ம பார்க்கணும். நமக்குள்ள இருக்கிற மனுஷன உயிரோட வச்சுக்கிறதுக்கு இந்த மாரி படங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். சொல்லவே வேணாம். ஹாலிவுட்ட பொறுத்தவரைக்கும் அவங்களோட மேக்கிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லாருக்கும். இந்த தி ஷீப் டிடெக்டிவ்ஸும் வந்து லிட்டரலி ஒரு டிராமா பாணியில தான் ஆரம்பிக்கும். போக போக தான் அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாரி ஒரு மொமெண்ட்ல போகும். இருந்தாலும் ஒவ்வொரு ஒவ்வொரு டயலாக்ஸுமே வந்து அந்த தமிழ் தமிழ் டப் பண்ணவங்களுமே வந்து ரொம்ப அதோட அர்த்தத்த புரிஞ்சு, அந்த இங்கிலீஷ்ல என்ன குடுத்துருக்காங்களோ, அத மாறாம தமிழ்ல இன்னும் ஆழமா குடுத்தது வந்து நம்ம தமிழோட மிகப்பெரிய பலமும் அதுதான். சாதாரணமா ஒரு லைன எளிமையா சொன்னாலும், அந்த லைன்ல ஆழமான பொருள் இருக்கும். இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா, ஸ்ட்ராங்கா சொல்லணும். அ ஆனா தமிழ்ல வந்து நீங்க எளிமையா சொல்றதுல கூட ஒரு ஆழமான உட்கருத்து இருக்கும். அதனாலேயே டயலாக் வைக்கும்போதே இந்த படத்த இன்னும் மெருகேத்துச்சு. தமிழ் டப்பிங்ல சொல்றேன் நானு. தமிழ் டப்பிங்க கையாண்ட விதமா இருக்கட்டும், இந்த படத்தோட மொத்த ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்டோரி மேக்கிங்கா இருக்கட்டும், இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயத்த சொல்லணும். ஆ இந்த படத்த எடுத்தவரு இதுக்கு முன்னாடி வந்து சில படங்கள எடுத்திருக்காரு. அதாவது உலக புகழ் பெற்ற மினியன்ஸ்ங்கிற ஒரு சீரிஸ் நம்ம பார்த்துருப்போம். அந்த டயலாகே இல்லாம கேமியான்னு பேசிக்கிட்டு இருக்கும். மஞ்ச கலர்ல ஒரு பொம்மைகள் இருக்கும். அந்த மினியன் சீரிஸும், அப்புறம் இது டெஸ்பிக் டெஸ்பிகபிள் மீ டெஸ்பிகபிள் மீன்னு ஒரு சீரிஸுமே வந்து பண்ணியிருக்காங்க. இவரோட பாணியே வந்து அனிமேஷன், அப்புறம் இந்த நகைச்சுவை படங்கள்ல வந்து அதிகமா அனுபவம் கொண்டவர் கூட இந்த படத்தோட டைரக்டர். அதனால அவருக்கு வந்து இது வந்து அவருக்கு கை தேர்ந்த ஒரு வேல தான். இந்த மாரி படங்கள அப்ரோச் பண்றது. அதே மாரி முன்னாடி நான் சொன்ன 100 சாமி படத்தோட டைரக்டர் சசி அவருமே வந்து
இதுக்கு முன்னாடி நெறைய எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. சொல்லாமலே, ரோஜா கூட்டம், பிச்சைக்காரன், சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த மாரி படங்கள்லாம் ரொம்ப பிரபலம் இவர் பண்ணதுல. 28 வருஷ சினிமா பயணத்துல வெறும் 9 படங்கள் மட்டும் தான் பண்ணியிருக்காரு இயக்குனர் சசி. ரொம்ப ஆழமா, தரமான படைப்புகள மட்டும் தான் தரணுங்கிறதுல இவர் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஆ நூறுசாமி படத்தோட டைரக்டர் சசி. அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர். இது என்ன லைவ் ஆக்ஷன். ஸோ இது ஆல்ரெடி வந்து ஒரு காமிக்கா ஒரு இதுவா வந்திருக்கு. இப்ப இதோட புரொடக்ஷன்ல வந்து நிக்கலோடியன் வந்து டை அப்ல இருக்காங்க. ஸோ ஆனா இந்த அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து குழந்தைகளுக்கான ஒரு ஒரு படமா வந்து அனிமேஷன் தொடரா வந்து வந்திருக்கு. தத்துவத்த நெறைய சொல்லக்கூடிய ஒரு உலகத்துல நடக்கக்கூடிய போர்களுக்கு நடுவுல மாட்டிக்கிற ஒரு கதைக்களம் இது. இப்ப சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஜூன் 25 அப்போ. இந்த படத்த ஏன் பார்க்கணும் அப்டின்னா, முக்கியமா இந்த இந்த சீரிஸே வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். என்ன அப்டின்னா, சீசன் 1ம் சரி, சீசன் 2வும் சரி, இதுல தன்னுடைய இனத்தை இழந்த, தன்னுடைய இனத்தின் கடைசி ஒரு ஆளா இருக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு சிறுவன். அவன் தான் வந்து அவதார் அப்டின்னு இந்த கதையில சொல்லுவாங்க. இந்த அவதார் தன்னுடைய சமநிலைய தேடி போறான். தன்னுடைய சக்தியின் சமநிலைய தேடி போறான். இவன் எப்போ தன்னோட சக்தியின் சமநிலை அடையறானோ, அப்போ வந்து இந்த உலகத்தின் சமநிலையின் ஒரு பெரிய கடவுள் மாரி ஒரு பெரிய அவதாரம். நம்ம அவதாரம்ங்கிறோம்ல, அந்த மாரி ஒரு அவதார் அப்படிங்கிற மாரி ஒரு நிலைக்கு போய் அடைவான். அவதாரங்கிற நிலையை அடையறதுக்கான இவனுடைய பயணம் தான் இந்த மொத்த சீரிஸோட கோர். இந்த போற போக்குல இவன் வெவ்வேறு நிலங்கள் நம்ம அந்த காலத்துல திணைகள் படிச்சிருப்போம். இந்த மாரி குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் இந்த மாரி 5 திணைங்கிற மாரி அந்த அவதாரோட உலகத்திலயுமே வந்து அ அ 5 நில பரப்புகள்னு சொல்ல முடியாது. 5 பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கன்னு சொல்லலாம். அதாவது நிலத்தை மையமாக கொண்ட மக்கள், நீரை மையமாக கொண்ட மக்கள், காற்றை மையமாக கொண்ட மக்கள், நெருப்பை மையமாக கொண்ட மக்கள்னு இந்த மாரி 4 விதமான மக்கள் இருக்காங்க. ஸோ, அதுல வந்துட்டு இவர் வந்து காற்றை மையமாக கொண்ட மக்கள், அந்த இனத்தில கடைசியா உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பையன். அவன் தான் அவதார். ஸோ, அவனோட பயணத்த தான் இந்த படம் காட்டுது. இந்த சீரிஸ் காட்டுது. இதுலயுமே வந்து ரொம்ப ஆழமான தத்துவம் வந்து ஒளிஞ்சிருக்கு. ஒவ்வொரு நேரத்திலயும் தன்னோட சமநிலைய வந்து அடையறதுக்காக அவன் போகும்போது, அவன் எதிர்கொள்ற விதவிதமான பாடங்கள், அது படத்தோட மட்டும் நின்றதில்ல. நம்ம ரியல் லைஃப்லயும் நம்ம இந்த மாரி நெறைய மனுஷங்கள பார்க்குறோம். திடீர்னு நம்மள விட வயசுல சின்னவங்கலாம் நமக்கு குருவா இருக்கக்கூடிய நெலைம வரும். ஆனா நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஆனா அவங்களுக்குள்ளேயே ஒரு குருவுக்கான பண்பு இருக்கு. நமக்கு தெரியாத நெறைய விஷயங்கள ஒரு வயசுல சின்னவங்க கூட நமக்கு சொல்லி தர வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி நெறைய தர்க்க ரீதியான விஷயங்கள், தத்துவார்த்தமான விஷயங்கள்லாம் இந்த சீரிஸ்லயும் இருக்கு. ஸோ இதுலயும் இந்த தி சீப் டிடெக்டிவ்ஸ், நூறுசாமி மாரி இதுலயும் ஒரு நீதி இருக்கு. ஒரு நீதிய நோக்கி தான் இந்த படங்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த 3 இதுவும் வந்து வேற வேற ஜானர்ஸா இருந்தாலும், ஒண்ணு வந்து நம்ம தமிழ்நாட்டுல எடுக்கக்கூடிய நூறுசாமி, நம்ம தமிழர்கள் வாழ்வியல் சார்ந்த படம். இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து ஹாலிவுட். இந்த அவதார்ங்கிறது வந்து ஒரு ஜாப்பனீஸ், சைனீஸ் இவங்களுக்கு ரிலேட்டபிளான ஒரு சீரிஸ். ஸோ வேற வேற மக்களுக்கான படங்களாக இது எல்லாமே இருந்தாலும், இது 3 இந்த 3 படமுமே 3 நிலப்பரப்ப சார்ந்தவங்களோட தமிழர்கள், ஆங்கிலேயர்கள், ஒரு ஜப்பானியர்கள் இவங்க 3 நிலப்பரப்பையும் சார்ந்ததா இருந்தாலும், இது 3 படமும் ஒரே விஷயத்த தான் வந்து நிக்குது. நீதி, மனிதாபிமானம், நல்லத மட்டும் பண்ணு, நல்லத மட்டும் பாரு, எல்லாத்துலயும் நல்லத பாருங்கிற மாரி ஒரு விஷயம். அப்படி இந்த அவதார்ல ஒரு கேரக்டர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவான். நான் எல்லாத்துக்கிட்டயும் இருக்கிற நல்லத மட்டும் பார்க்குறேன். அந்த நல்லத வச்சு அவங்கள நல்லதா மாத்தி, நல்லத பண்ணக்கூடிய ஆட்களா மாத்துறக்கு எனக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அது அப்படி இல்ல. நான் எல்லாரையும் வெளிப்படையா நம்பிர்றேன். அதனால வர விளைவுகள் வந்து என்னாலேயே இந்த உலகத்துக்கு பெரிய பிரச்சனையாயிருது. அப்படின்னு சில இடங்கள்ல சில டயலாக்ல சொல்லுவான். அதெல்லாம் வந்து நம்மள ரொம்ப சிந்திக்க வைக்கும். நம்மளோட நெறைய இடத்துல மேட்ச் ஆகும். ஸோ, அதனால இந்த 3 படமுமே ரீசென்ட்டா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நூறுசாமியும், ஷீப் டிடெக்டிவ்ஸும் முடிச்சுட்டேன். அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் வந்து 5வது எபிசோட் போயிட்டுருக்கேன். ஃபுல்லா நான் பார்த்துட்டு, ஒரு வேளை எனக்கு இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு பேசணும்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா பேசுறேன். ஆ டெக்னிக்கலா வந்து எப்பவுமே ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு படம் எவ்வளோ டெக்னிக்கலா இருக்குங்கிறது பார்க்கறது தான் ஆர்வம் அதிகம் அப்டிம்பாங்க. அத தாண்டி நான் என்னதான் சினிமால இருந்தாலும், ஒரு படம் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? அதோட அந்த கதையோட முக்கியமான நோக்கம் என்ன? அது எந்த நோக்கத்துக்கு வேணா சில நேரம் எடுத்திருப்பாங்க. ஆனா நான் அதுல நல்லது மட்டும் தான் பார்ப்பேன். என்னோட புத்தி மரமண்டைக்கு
நான் அதில இருக்கிற தப்ப டக்குன்னு நோட் பண்ணவே மாட்டேன். அதில இருக்கிற நல்லத மட்டும் முதல்ல எடுத்துருவேன். அன்னப்பறவை வந்து பாலையும், தண்ணியும் பிரிக்கிற மாரி, நான் அதில இருக்கிற நல்லத மட்டும் பிரிச்சுருவேன். ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தோணியிருக்கும். இதெல்லாம் ஒரு பதிவா நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நீங்க இந்த 3 படமுமே இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு படங்கள் தான். இதில பார்க்க வேண்டாம், இதில எதுவுமே நல்லா இல்லன்னு சொல்லக்கூடிய மாரி எந்த விஷயமுமே இல்ல. மோஸ்ட்லி 50% மேல இது வந்து நெறைய நல்ல விஷயங்கள் கொண்ட ஒரு படங்களாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ, ஓகே. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இன்னும் நான் இத பத்தி பதிவு பண்றதுல மெருகேத்திக்கிட்டே இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ இன்னும் மெருகேத்தப்பட்ட ஒரு வீடியோவா இருக்கும். நன்றி.